Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த லுக் தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு மேட் மௌவ் மோனோக்ரோமேட்டிக் லுக். எல்லாமே பிங்கிஷ் மோவிஷ் தீம்லேயே நான் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக மினிமலாக வச்சுருக்கேன். ஒரு ரியலிஸ்டிக் மேக்கப் அப்புறம் அஃபோர்டபுள் மேக்கப் ஏன் நான் பண்ண மாட்டேன் அப்படின்றது வந்துட்டு நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்க ஒரு டவுட், ஒரு குவெஸ்டன். ஸோ இது நான் என்னுடைய வேறு சில வீடியோக்கள்லையும் நான் வந்துட்டு தெளிவு பண்ணியிருக்கேன். பட் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை கிளாரிஃபை பண்ண மாதிரி தான் இந்த டுட்டோரியலில் நான் சில டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அஃபோர்டபுள் தான். அண்ட் அதை பற்றின விஷயங்கள் தான் இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் நான் எப்படி பண்ணேன், என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். என்னுடைய ஃபேஸ் நான் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஃபேஸ் வாஷ்க்கு என்னுடைய Dermavive Hydra கிளென்சர் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் ஜெல் பேஸ்டு கிளென்சர். உங்கள் ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் சைடில் இருக்குது அண்ட் ஆக்னி இஷ்யூஸோடு இருக்குது அப்படின்னா இந்த கிளென்சர் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ராடக்ட் மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். மாய்ஸ்சரைசருக்கு நான் என்னுடைய நியூட்ரிடம் வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆக்காமல் பார்த்துக்கும். ஸ்பெசிஃபிக்காக நான் மேக்கப் போடும்போது இது நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் பேஸ் மாதிரி இருக்கும். மேக்கப்புக்கு நீங்கள் ஸ்கின் கேர் வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவீங்களோ அதே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாய்ஸ்சரைசரை நல்லா என்னுடைய ஸ்கின்ல வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சோண்டு டேக்கியாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே போடுற மேக்கப் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஸ்கின்ல உட்காரும். இதுக்கு மேலே நம்ம ப்ரைமர் பேஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து போகிறோம். நான் ஒன்று வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். மெயினாக இந்த பேஸ் ப்ராடக்ட்ஸ் டாபிக் வந்து கவர் பண்ணும்போது, ஸோ பேஸ் ப்ராடக்ட்ஸ் அதாவது கன்சீலர், ஃபவுண்டேஷன், பவுடர் இதுக்கெல்லாம் போகும்போது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டிக்கு ஒர்க் ஆகுற மாதிரி கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுங்க அப்படின்றது. ஸோ நம்ம ஒரு டெய்லி டே லைஃப்பில் வந்துட்டு ஒரு மேக்கப் போடுறோம்னா பிபி க்ரீம், சிசி க்ரீம் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் எனக்கு புரியுது. பட் நான் உங்களுக்கு காமிக்கிற ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கரெக்டர் இருக்கும், கன்சீலர் இருக்கும், ஃபவுண்டேஷன் இருக்கும், இத்தனை இருக்கும். ஏன்னா என்னுடைய ஸ்கின்னுக்கு அத்தனையும் தேவை. ஒரு பிபி க்ரீமும் சிசி க்ரீமும் என்னுடைய டிஸ்கலர்டு கொஞ்சம் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான ஸ்கின் டோனுக்கும் ஸ்கின்னுக்கும் ஒர்க் ஆகாது. அது போட்டாலும் கடைசியில் ரிசல்ட் பார்க்க நல்லா இருக்காது. அன்இவனாக இருக்கும், திட்டுத்திட்டாக இருக்கும், பிடிக்காது நமக்கு ரிசல்ட். எனக்கு ரிசல்ட் பிடிக்காது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுவேன், கன்சீலர் யூஸ் பண்ணுவேன், ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். இதுதான் மொதல் ரீசன் ரியாலிட்டிக்கு செட் ஆகிற மாதிரி ஈஸியாக 1-2 ப்ராடக்ட் வச்சு நான் போடாதது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ். அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் நான் என்ன மீன் பண்ணுவேன்னா ஒரு 300 to 500 ருபீஸ்க்கு இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸாக நான் வந்து பார்ப்பேன். அதுக்கும் கீழே நீங்கள் நம்ம நார்மல் ஃபேன்சி ஸ்டோர்லாம் கிடைக்கிற மாதிரியான கன்சீலர்ஸ், ஃபவுண்டேஷன்ஸ் 70 ரூபாய் 80 ரூபாய் கிடைக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் கஷ்டப்பட்டு போட்டாலும் ரிசல்ட் நல்லாவே இருக்காது. ஸோ கண்டிப்பாக குவாலிட்டி முக்கியம், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் காசு போட்டு தான் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 300 500 ரூபாய்க்கு இருக்கிற மாதிரியான அஃபோர்டபுள் ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரியான சில ப்ராடக்ட் ஆப்ஷன்ஸ் தான் வந்துட்டு நான் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே ஹை அண்ட் கிடையாது. இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்னுடைய பேஸ் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். ஏன்னா எனக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும், என்னுடைய ஸ்கின்ல அது எப்படி ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றது பிடிக்கும். நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது மேட்டர்ஸ் உங்களுடைய மேக்கப் கடைசியில் எப்படி தெரியணும் அப்படின்றதுக்கு. ஸோ இது ஒன்று நான் வந்து தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். குவாலிட்டி நல்லா இருக்கணும், பார்க்க நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் காசு அதில் நீங்கள் போட்டால் தான் உண்டு. இங்கே நான் உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் ஆப்ஷன் காமிக்கிறேன். உங்களுடைய ஸ்கின் என்னுடைய ஸ்கின் மாதிரி இருக்குது, நிறைய பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், டிஸ்கலரேஷன்ஸோட இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான பேஸ் ப்ராடக்ட் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது. நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சீலர் பேலட் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், திருப்பி சொல்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது எஃபிஷியண்ட்டான ஒரு ப்ராடக்ட். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கரெக்டர் கலர்னு ஆரஞ்சு கலர் இருக்குது, ஹைலைட்டர் கலர்னு மஞ்சள் கலர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின் வந்துட்டு ஃபுல்லாகவே ஒரே கலராக இருக்குது, ஆல்ரெடி நல்லா ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி ஃப்ளாலஸாக இருக்குது நேச்சுரலாகவே அப்படின்னா ஒரு பிபி க்ரீமோ இல்லை வெறும் காம்பாக்ட் பவுடர் மட்டுமே வச்சு உங்களுடைய மேக்கப் முடிக்கலாம். பட் இந்த மாதிரி இருக்குன்னா இத்தனை கலர்ஸ் தேவை தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட்டு இங்கே இருக்க கலர் கரெக்ட் போடுறேன். பட் உங்ககிட்ட இதை பற்றி பேசிகிட்டே நான் ப்ரைமரை வந்து விட்டுட்டேன். ப்ரைமர் போட்டுக்க போகிறேன். இந்த மேபிளினோட மேட் ப்ளஸ் போர்லெஸ் நார்மல் டு ஆயிலி ஸ்கின்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரைமர் எடுத்து நான் போட்டுக்கிறேன். இப்போ அந்த ஆரஞ்சு கன்சீலரை எங்கெல்லாம் எனக்கு பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் போட்டுக்கிறேன்.
இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக இந்த ஆரஞ்சை வந்துட்டு கன்சீல் பண்ண போகிறேன். இந்த பேலட்லேயே இருக்கக்கூடிய மீதி கலர்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி போடுறேன் என்னுடைய ஸ்கின்னுக்கு எது வந்து மேட்ச் பண்ணுது அப்படின்றத பார்த்து. மேக்கப் ஆக்சுவலி ஒருத்தவங்களுடைய பர்சனாலிட்டியை காமிக்கிற ஒரு விஷயம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் வேணாம் அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். நான் சும்மா ஓகே காலேஜ் போகும்போது இப்படி போடுங்க அப்படின்னா காலேஜ் போகும்போது இப்படி தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம், எது பிடிக்கலையோ அதை போடாமல் விட்டுக்கலாம். உங்களுக்கு இவ்வளோ போதும் பேஸ் அப்படின்னா இதோட நிறுத்திக்கோங்க. எனக்கு வந்து ஒன்று போட்டால் ஃபுல்லாக போடணும், இல்லைன்னா எதுவுமே போடக்கூடாது அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி அரகுற வேலை பண்ணிட்டுலாம் வெளியில் போகிறதுக்கு வந்து மனசு கேட்காது. ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா எனக்கு எது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது, எனக்கு எது வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுமோ அதை நான் ஃபாலோ பண்ணிக்க போகிறேன். ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் மேபிளின் ஃபிட்மியோட 338 ஷேட் எடுத்துக்கிறேன். எங்கெல்லாம் நான் ஃபவுண்டேஷன் போடலையோ, எங்கெல்லாம் அந்த ஒரு ஃப்ளாலெஸ் கவரேஜ் வேணுமோ அங்கெல்லாம் நான் போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனான பேஸ். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஹைலைட்டிங் வந்து எதிர்பார்ப்பேன். ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய கண்ணுக்கு கீழே போட்டுக்கிறேன். அகெயின் மேக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் என்ன அக்கேஷனுக்கு போடுறேன், எவ்வளோ போடணும், என்ன அவுட்ஃபிட் போடுறேன் அப்படின்றதும் வந்து இட் மேட்டர்ஸ். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பவுடர் பண்ணிக்க போகிறேன். ரீசெண்டாக நைக்கால இருந்து இந்த ஒரு காம்பேக்ட் பவுடர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிக் பண்ணியிருந்தேன். ஹனி ஷேட். ஸோ ஒன்று வந்தது, அது உடஞ்சி வந்தது. உடனே ரிட்டனுக்கு போட்டுட்டேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஸோ அடுத்தது இது ஹனி அப்படின்ற ஷேட் தான் நான் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு வந்து பிக் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு மேட்சாக தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இது ஆயிலையும் வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்குது. ஸோ ஒரு 2 வாரம் முன்னாடி மார்ச்லேருந்து நான் ஒரு ஐஷேடோ பேலட் பிக் பண்ணியிருந்தேன். அது வந்து நான் அப்போது யூஸ் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. அதனால நான் இன்றைக்கி லுக்குக்கு வந்துட்டு சும்மா ட்ரை பண்ண போகிறேன். ஒன்றும் கிடையாது, ஒரு மேட் கலர் வந்துட்டு எனக்கு போடணுமா இருந்தது. இங்கே ஒரு மேட் மோவ் பிங்க் மாதிரி இருக்குது. அந்த ஷேடு எடுத்து நான் என்னுடைய லிட்ஸில் வந்துட்டு போட்டுக்கிறேன். உண்மையாகவே எனக்கு நான் வெளியில் போகிறேன்னா கண்டிப்பாக ஐஷேடோ போட்டுப்பேன். எனக்கு ஐஷேடோ ரொம்ப பிடிக்கும். சும்மா இதை அப்படியே என்னுடைய லிட்ஸில் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ரேண்டமாக பண்ணிவிட்டு எட்ஜஸ்லாம் மட்டும் பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஐப்ரோஸே தொடாமல் நான் வந்துட்டு என்னுடைய ஐ மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரி கைஸ், திருப்பி நான் அதே ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பேலட் தான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து அந்த பிளாக் ஷேட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் பை த வே இந்த மாஸோட ஐஷேடோ வந்துட்டு எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு. நல்லா பிக்மெண்டடாக இருக்குது, ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. மீதி கலர்ஸ்லாம் நான் வேறு டியூட்டோரியல்ஸில் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா ஐலைனர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் பிக் பண்ணிக்கலாம். ஐஷேடோ, ஐலைனர் இதெல்லாம். ஐலைனர் பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ ஹெவன்லேருந்து பிக் பண்ணியிருக்கேன். இது 75 to 100 rupees அவ்வளோதான். அதே மாதிரி இந்த மார்ஸோட ஐஷேடோ பேலட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 195 அந்த மாதிரி 200 rupeesக்குள்ளே தான். நான் வந்து கொஞ்சம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க, கொஞ்சம் காசு போட்டு வாங்குங்கன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ ஐலைனர் வந்து நான் இந்த லிக்விட் லைனர் ஃப்ரம் ப்ளூ ஹெவன் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். தின்னாக நான் வந்து லைன் பண்ணிக்கிட்டு விங் லைனர் மாதிரி நான் அதையும் வந்து தின்னாக போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு காஜல் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வெட் அண்ட் வைல்டோட காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பட் அஃபோர்டபுள் ஆப்ஷன் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். L18ஓட காஜல் வந்து சூப்பரான அஃபோர்டபுள் ஆப்ஷன், நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த காஜலை வந்து நான் என்னுடைய அப்போ வாட்டர் லைனில் மட்டும்தான் வந்து போட்டுக்கிறேன். ஐஷேடோ பேலட் இருக்குல்ல, அந்த பேலட்ல இருந்தே ஒரு ப்ரௌன் கலர் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்து டார்க் ப்ரௌன் இங்கே இருக்குது, அதை எடுத்து என்னுடைய லோவர் லேஷ் லைனில் வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ பிரான்சிங் பண்ணிக்க போகிறேன். பிரான்சிங் அப்படின்றது ஐ நோ நிறைய பேருக்கு வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயமா வந்துட்டு ஃபீல் பண்ணலாம். இதோட நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு பிரான்சிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால நான் பிரான்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னமோ அது ஒரு டெஃபினிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் என் முகத்துக்கு. டெஃபினிஷன் அண்ட் வார்ம்த். அதனால நான் இதை பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் ப்ளஷ் அதெல்லாம் கூட அப்ளை பண்ண வேண்டாம், விட்டுடலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட லிப்ஸ்க்கு போய்க்க போகிறேன். லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் இங்கே ஒரு லிப் crayon வச்சுருக்கேன். லிப்க்கு வந்து நிறைய அஃபோர்டபுள் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எது வேணால் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே ஒரு பர்பிளில் இருந்து பிளைண்ட் மேக் ஓவர் அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து ஃபஸ்ட்டு என்னுடைய லிப்ஸோட அவுட்டர் ரிம்மில் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். ஆக்சுவலாக இதே நான் என்னோடய லிப் ஃபுல்லாகவும் போட்டுக்கிறேன். இப்போ மேybellineலேருந்து ஒரு லிப் லைனர் எடுத்துக்கிறேன், ரிச் வைன் அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய லிப்ஸை வந்துட்டு லைன் பண்ண போகிறேன். லாஸ்ட் ஸ்டெப்பாக மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காராக்கு நான் மேybelline கொலாசல் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், வாட்டர் ப்ரூஃப் வேரியண்ட். ஸோ இதை நல்லா என்னுடைய லேஷஸில் வந்து நான் கோட் பண்ணிக்கிறேன். ப்ராக்டிக்கலாக நான் வெளியில் போகிறேன், எனக்கு நிறைய வந்து மேடப்பாக தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் இதோட தாராளமாக வந்து நிறுத்திக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு இன்றைக்கி லுக்குக்காக நான் வந்துட்டு ஃபால் சீசன் லென்சஸ் வந்து வச்சுக்க போகிறேன். நான் வெளியில் போகிறனாலும் எங்கே போகிறேன் அப்படின்றத பொறுத்து இதோடு நிறுத்திப்பேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபெஸ்டிவிட்டிஸ் இல்லைனா ஈவெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான இடத்துக்கு போகிறேன்னா ஃபால்சீஸ் வந்து வச்சுப்பேன். லென்ஸ் வந்துட்டு எனக்கு இப்போ தான் நான் வந்துட்டு பழகிட்டு இருக்கேன். ஸோ லென்ஸ் வந்து வச்சுக்க மாட்டேன். பட் இன்றைக்கி நான் வீடியோக்காக லென்ஸ் அண்ட் லேஷஸ் வச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஃபால்சீஸ் அண்ட் லென்ஸ் போட்டிருக்கேன், கிரே லென்ஸ் ஃப்ரம் ஃப்ரெஷ் லுக். எனக்கு தெரியல, ரீசெண்டாக எனக்கு கிரே லென்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எத்தனை நாள் இந்த க்ரேஸ் இருக்குன்னு தெரியல, அது வரைக்கும் நான் வந்து போட்டுக்கிறேன். எனக்கு எத்தனை நாள் பொறுமை இருக்கும், ஏன்னா லிட்டராக நான் 10 நிமிஷம் எடுத்தேன் லென்ஸ் மாட்டுறதுக்கு. இந்த ஒரு கண்ணு மட்டும் சொதப்பிடுச்சு. எனிஹாவ் இன்னைக்கு லுக்குக்காக தான். இது ஒரு நல்ல ஒரு மேட் மோவ் லுக், மோனோக்ரோமேட்டிக் லுக் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இன்னைக்கு வீடியோவில் நான் சில டவுட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். இந்த டவுட்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நானும் வீடியோ எத்தனை நாளுக்கு வந்து போடுறேனோ, மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் போடுறேனோ அத்தனை நாளைக்கு இந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளவுதான். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். All you wanted was a game to play.